ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இப்படியெல்லாம் வழிபாடுகள் இருக்குதா? நம்ம சித்தர்கள் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடிங்க, இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷனில் பார்க்குறீங்களே, மரகத நீலவழி சக்கரம் வாங்க கடைசி நாள் 26ஆம் தேதி. உங்களுக்கு பௌர்ணமி எப்போ வருதுன்னா 29ஆம் தேதி வருது. 26ஆம் தேதியோட டைம் உங்களுக்கு முடியுது. இந்த மரகத நீலவழி சக்கரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நேற்று மட்டும் நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. அக்கா, அந்த பிளேலிஸ்ட்டுங்கிறது எதில் பார்க்குறது அப்படின்னு. அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸு, பிளேலிஸ்ட்டு இப்படி லைனாக ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் நம்ம பிரித்து வச்சுருப்போம். இப்போ வாராகியோட வீடியோஸ்னால் வாராகியோட தனியாக இருக்கும். மரகத நீலவழி சக்கரம்னே ஒரு பிளேலிஸ்ட் அதில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவான விஷயம் உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு அது தெரியுதில்ல, பிளேலிஸ்ட் பார்க்க தெரிலங்கிறீங்க. இன்றைக்கி நான் பின்டு கமெண்ட்லேயே கொடுத்துட்றேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துட்றேன் அந்த பிளேலிஸ்ட்டோடது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, இந்த வீடியோலேயே மேலே சைடில் உங்களுக்கு ஐகார்டு வரும், பிளேலிஸ்ட்டு வரும். நம்ம எந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கோங்கிறது மேலே உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு காமிக்கும். அதில் மரகத நீலவழி சக்கரம்னு வந்துச்சுனாலே அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு போகும். இந்த வீடியோலையும் வரும், எல்லா வீடியோலையும் அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் அது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இல்லை இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் மரகத நீலவழி சக்கரங்கிறது நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் பேரும் நீங்கள் கொடுத்து இது வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் மரகத நீலவழி சக்கரம் வாங்கி அவங்க வீட்டில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது, நம்மளோட நவமூலிகைக்கு 5 இயர்ஸாக ரெகுலராக கொடுத்துட்ருக்கவங்க இவங்கெல்லாம். ஸோ புதுசாக வரவங்க, ரெகுலராக கொடுக்குறவங்க பல பேர்த்து வீட்டுக்கும் இன்றைக்கி ரீச் ஆயாச்சு. இந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க. மெயினாக இதை சொல்லணும் சிஸ்டர். மரகத நிலவொளி சக்கரம் நான் சித்ரா பௌர்ணமிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் எனக்கு 8ஆம் தேதி அனுப்பியிருந்தீங்க. நான் அன்னைக்கே பூஜை பண்ணி டெய்லி பால் வச்சுட்டு வரேன் சிஸ்டர். உண்மைக்கு நான் எப்படி மன நிம்மதி கிடைக்குது. அப்புறம் நான் எதிர்பார்க்காதது ஒன்று, திடீர்னு ஒரு இடம் வாங்கணும்னு நான் நினச்சி வாங்கிட்டோம். அதுக்கு எப்படிடா கேஷ் கிடைக்கும்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவங்களே ஆஃபர்லாம் கொடுத்து பண்ணாங்க. சரி, ஓகேன்னு நாங்கள் ஜுவல் வச்சு இப்போ இடம் வாங்கியிருக்கோம். ஆனால் இது எதிர்பார்க்காதது ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஜுவல் ஆல்ரெடி பேங்க்கில் வச்சுருந்தோம். அதை எப்படி மீட்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கும் வேற ஒரு ஃப்ரெண்டு மூலயமா காசு கிடைச்சி மீட்டு திரும்ப அவருக்கு கேஷ் கொடுத்துட்டோம். இதெல்லாம் இப்படி நடக்குமா? இவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு மாதத்துலேயே இதெல்லாம் நடக்குமான ஒரு ஆச்சரியம்தான். உண்மையிலே நான் எதிர்பார்க்காதது இந்த இடம் விஷயம். அது எப்படியும் அமைஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப 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 நன்றி தான் சொல்ல முடியும். நான் உண்மையிலே வராகி சித்தர் ஐயாவுக்கும், அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டு நாங்கள் அதை பார்த்து பண்ணுறதும், அதே மாதிரி வராகி அம்மாலாம் சொல்ல வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்குதுன்னா அது எப்படி சொல்ல, ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் தான் சொல்ல முடியும். இதே மாதிரி என் பையனுக்கும் ஒரு மெடிக்கல் மிராக்கள் மாதிரி நடந்துச்சுன்னா அவன் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த டைப் 1 சுகர், இன்சுலின் சுரந்துச்சுனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க சிஸ்டர். இப்பவும் சொல்கிறேன், உண்மைக்கே இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா உங்களுக்கும், சித்தர் ஐயாவுக்கும், வராகி அம்மாக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். எனக்குமே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இதுதான் அந்த நீலவழி சக்கரத்தோட பவர் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உடனே உடனே நடக்கும். ஆனால் அந்த ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இழுத்துட்டே இருக்கும். இல்லை அது எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் காசு இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இந்த சக்கரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு நிம்மதிங்கிறத கொடுத்து, அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத சந்தோஷத்தை அவங்க கேட்குறத கொடுத்துருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் பயன்படுத்துகிற அந்த நீலவழி சக்கரத்துக்கு அதை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த பூஜைக்கு பயன்படுத்துகிற அந்த ஹெர்பல்ஸுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நம்மளோட வராகமுத்தி சித்தரையா அவங்களுக்காக மட்டுமே இதெல்லாம் கிடைக்கிது. அவ்வளவு எளிதல்ல, ரொம்ப ரொம்ப அரிதுன்னு தான் இதை சொல்லணும். ஸோ அதை பயன்படுத்தி செய்யறனால தான் இதுக்கு இவ்வளோ பவர்ஃபுல் அது காமிக்குது. ஃபஸ்ட்டு இது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வேணும்னா நீங்களும் கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்துட்டு காமதேனு. இந்த காமதேனுவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு வீட்டில் விசேஷம்னால, ஒரு நல்ல விஷயம்னாலே அந்த இடத்துல பசுமாடு தான் மெயின். ஏன்னா மகாலட்சுமி அவங்க ஃபஸ்ட்டு வரணும் தான் நம்ம முன்னிலைப்படுத்தி நம்ம செய்வோம். ஆனால் இந்த காமதேனு சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் கூட நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரில. விமலி மாதான்னு சொல்லுவாங்க. யார் இந்த விமலி மாதா அப்படின்னா, காமதேனு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளில் ஒன்று தான் இந்த விமலின்னு சொல்கிறது. அவங்களும் ஒரு காமதேனு ஓரியன்டான ஒரு பசு தான். விமலிங்கிறது ஒரு பசு தான். அந்த விமலி மாதான்னு அவங்கள சொல்கிறாங்க. ஏன்னா விமலி மாதான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, காமதேனு எப்படி ஒரு அக்ஷய பாத்திரத்தில் வந்து நிறையா குறையாமல் வந்து எல்லா விஷயங்களும் எடுக்க எடுக்க கொடுத்துட்டே இருக்குமோ, அதே போல் வந்து விமலி மாதாவும் அவங்கள நினச்சி நம்ம எந்த விஷயத்த கேட்டாலும், ஒரு பிரச்சனையில் இருக்காங்களா உடனடியாக சொல்யூஷன் கிடைக்கும். மனசில் விமலி மாதான்னு அந்த அவங்கள நினச்சாலே போதும், நினச்ச மாத்திரத்தில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. இவ்வளவு அற்புதங்கள் பொருந்தியவங்க தான் விமலி மாதா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்குட்டி மாடு பசு மாடு என்னடா விமலி மாதான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு மகிமை பொருந்தியவங்க விமலி மாதா. உங்களுக்கு ஏதாவது வீடு நல்லா இருக்கிற வீடு ஒரு கஷ்டத்தில் ஆளாகிறாங்க, இல்லை நல்லா இருந்த தொழில் ஒன்று நொடிஞ்சு போச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பசுமாடு இருக்குன்னா அதை விமலி மாதாவாக பாவித்து அதுக்கு ஒரு பூஜை பண்ணுங்க. நம்ம எப்படி ஒரு வீடு புண்ணியச்சோன்னா பசுமாடை வரவழைச்சி கண்ணுக்குட்டியை வரவழைச்சி அவங்களுக்கு வெண்பொங்கல் வெல்லம் எல்லாம் பிரசாதமாக கொடுத்து பழமெல்லாம் கொடுத்து காய்கறிகள் கொடுத்து ஒரு துண்டு பூத்தி அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி அவங்க கொண்டு வரவங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுப்போம். சேம் அதே தான் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்கள கூப்பிட்டு வரவழைச்சி இந்த மாதிரி ப்ரொசீஜரில் செஞ்சுட்டு அவங்க முன்னாடியே அந்த பசுமாடு முன்னாடியே கை கூப்பி முட்டி போட்டு உட்கார்ந்து விமலி மாதாவோட மந்திரத்தை சொல்லணும். இது ஒரே ஒரு வரி தான். இந்த ஒரு வரியை சொன்னால் உங்களுக்கு நடக்காத விஷயம் கூட நடத்தி காட்டும். எதுவாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக நடத்தி காமிச்சிடுன்ற மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மந்திரம். ஜம் ரீம் கர் விமலி ஷடாதுரு நம. ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம், சரிங்களா? இந்த ஒரு வரி மந்திரத்தை 1 நிமிஷம் சொன்னாலே போதுமாம்மா. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நீங்கள் ஒரு வெளியில் போகிறீங்க அப்படிங்கும் போது அங்கெல்லாம் பசுமாடை வர வச்சு பூஜை செய்ய முடியாதே சிஸ்டர்ன்ற மாதிரி யோசிக்காதீங்க. இருந்த இடத்துல இந்த விமலி மாதா மந்திரத்தை 1 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே போதுமா. மனசில் அமைதி நிலவும், ஒரு அமைதி ஒரு சாந்தம் வரும். அந்த நிமிஷமே அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான ஒரு தெம்பு நமக்கு கிடச்சி ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவி உங்களை தேடி வரும்னு சொல்கிறாங்க. இந்த விமலி மாதா மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. என்ன வேணால் நீங்கள் சாப்பிட்டு சொல்லலாம். பீரியட்ஸாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கோபூஜை நீங்கள் பசுமாட்டுக்கெல்லாம் பூஜை பண்ணுறீங்கன்னா அது முறையாக நம்ம செய்யணும். பட் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது, சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். நம்ம சித்தர்கள் இப்படியெல்லாம் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ண முடியும். இப்போ ஒரு சில வீட்டிலலாம் கல்யாணம் ஆகாமல் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பாங்க, தட்டி தட்டி போகும். குழந்தை பிறக்கிறதுக்கு தட்டி தட்டி போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தடையாந்துட்டுருக்கும். அப்படிலாம் இருக்கிறவங்க இதை செஞ்சிங்கன்னா உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணலைன்னா ஒரு வாட்டி கூட இதை கூட செஞ்சு பாருங்கள். இதை வந்து மாதத்தில் ஒரு வாட்டியோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ, அதுவும் பர்டிகுலராக பௌர்ணமியில் செய்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்கிறாங்க. பௌர்ணமியில் பசு வர வச்சு இந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, புதுசாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.